கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா பொறுமதியான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு தந்திக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி பேசுறான்டா, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்துல தீன் மார்க்கம் அது இஸ்லாம் மட்டும்தான். இந்த தீனுல் இஸ்லாத்தை யாராலும் பிழை பிடிக்க முடியாது. அந்த தீனுல் இஸ்லாத்துடைய பொறுமதியான பகுதி தான் குர்ஆன். இந்த குர்ஆன்ல யாருக்கும் பிழை தேட முடியாது. இப்படிப்பட்ட பிழை தேட முடியாத, தவறுகள் கண்டுபிடிக்க முடியாத இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அவன் விரும்பி தந்திக்கிறான். நாங்க யாருமே எங்களுக்கு கிடைக்கணும் என்று கேட்டு கிடைச்சதல்ல, அவன் விரும்பி எங்களுக்கு தந்தான். கண்ணியமானவர்களே, கோடிக்கணக்கான மக்களை படைச்சிட்டு அந்த கோடிக்கணக்கான மக்கள்ல அவன் விரும்பின சிலர்களாக எங்களை தேர்ந்தெடுத்து கலிமாவுடைய பாக்கியத்தை தந்திக்கிறான். இதை வச்சு அல்லாஹ் எங்கள்கிட்ட பார்க்கிறான், நன்றி உள்ளவர்களா நன்றி கெட்டவர்களான்னு பார்க்கிறான். கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, எனவே நாங்க நன்றியுடையவர்களாக இருக்கிறோமா என்று செக் பண்றதுக்கு எங்களை ஒரு சோதனைக்குரிய இடமாக வச்சு எங்களுக்கு ஒரு எதிரி அல்லாஹ் படைச்சிக்கிறான். அந்த எதிரியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுற நேரம் சொல்றான், இன்னஹு லகும் அதுவுன் முபீன். யாரு? ஷைத்தான். அவன் எப்படிப்பட்டவன்? உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்பதாக சொல்றான். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். அடியார்களே, நீங்க ஷைத்தானுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்றான். கண்ணியமானவர்களே, ஹக்கான மார்க்கம் தீனுல் இஸ்லாம், பிழை இல்லாத மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அந்த தீனுல் இஸ்லாத்துல பொறுமதியான ஒரு பகுதி குர்ஆன். அந்த குர்ஆனை பின்பற்றது தான் வெற்றி. எனவே அல்லாஹ் எங்களை வழிகெடுக்கிறதுக்கு ஷைத்தானுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து எங்களுக்கு சொல்றான், வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். ஷைத்தானுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டாம். இன்னஹு லகும் அதுவுன் முபீன். அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே அப்படிப்பட்ட ஷைத்தான் கிட்ட இருந்து நானும் நீங்களும் பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திக்கிற ரெண்டு பகுதி. ஒன்று வெளிரங்கமான எங்களுடைய உடலுடைய இபாதத், இரண்டாவது எங்களோட உள்ளம் சம்பந்தப்பட்ட இபாதத். கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, இபாதத் என்று வரக்கூடிய நேரத்தில் ரெண்டு பகுதியாக வருது. ஒன்று உடல் சம்பந்தப்பட்ட இபாதத், இரண்டாவது உள்ளம் சம்பந்தப்பட்ட இபாதத். ஃபர்தான தொழுகையை தொழுகிறோம், வெளிரங்கத்தில் எங்களோட உடல் இபாதத் செய்யுது. ஃபர்தான நோன்பு பிடிக்கிறோம், வெளிரங்கத்தில் எங்களோட உடம்பு அதாவது இபாதத் செய்யுது. தின்னுறோம் இல்ல, குடிக்கிறோம் இல்ல. கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய அமல் வெளிரங்கத்தில் நடக்குது. சல்லி எடுக்கிறோம், பணத்தை கொடுக்கிறோம், இது வெளிரங்கமான இபாதத் நடக்குது. ஹஜ்ஜுடைய அமல், ஹஜ்ஜில போய்த்து ஹாஜிகள் ஒரே மாதிரியான ஆடை அணிஞ்சி காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறோம். கண்ணியமானவர்களே, வெளிரங்கமான இபாதத் நடக்குது. இந்த வெளிரங்கமான இபாதத் குவாலிஃபைடாக மாறணும்டா, பவர் உள்ளதாக மாறணும்டா, சக்தி உள்ளதாக மாறணும்டா, இதுக்கு ரப்புல் ஆலமீன் சொல்றான், உங்களோட உள்ரங்கமான இபாதத் சரியாக மாறும். யாரோட கனெக்ஷன் ஆகணுமோ அவனோட கனெக்ஷன் ஆனாதான் எங்களோட வெளிரங்கத்துல தொழக்கூடிய தொழுக, வெளிரங்கத்துல பிடிக்கக்கூடிய நோன்பு, வெளிரங்கத்துல கொடுக்கக்கூடிய ஜகாத், வெளிரங்கத்துல செய்யக்கூடிய ஹஜ் கபூலியத்தாக மாறும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தொழுகையுடைய வெளிரங்கத்தை எப்படி சொல்றானோ, தொழுகையுடைய உள்ரங்கத்துல குறைபாடு நடந்தா கிடைக்கிற தண்டனையை சொல்றான். வயலுல் லில் முஸல்லீன். தொழுகிறாரு, தொழுகையாளிக்கு கேடுதான் என்று அல்லாஹ் பேசுறான். ஏன்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுதாரு தான், உது எடுத்தாரு, மஸ்ஜிதுக்கு வந்தாரு, கிப்லாவை முன்னோக்கினாரு, தொழுதாரு. அந்த தொழுகையை அல்லாஹ் பேசுற நேரம் சொல்றான், தொழுகையாளிகளுக்கு வயலண்ட நரகம். தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, தொழுகையாளிகளுக்கு கேடுண்டாகட்டுமே. தொழுகையை அவர் மறந்த நிலைமையில தொழுகிறார். உள்ளத்துடைய இபாதத்தை எப்படி செய்யணுமோ அந்த முறையில் அவருடைய தொழுகையை சரியாக மாற்றிக்கொள்ள இல்லை.
கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, நோன்புடைய விஷயத்தில் அல்லாஹ் எப்படி சொல்றான்? கம்மின் ஸாயிமின், எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்கிறாங்க, லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா ஸமா, அவங்களோட நோன்பு நோன்பாக இருந்துச்சு, வெளிரங்கத்துல தின்னாம இருந்தாங்க, வெளிரங்கத்துல குடிக்காம இருந்தாங்க, ஆனா உள்ரங்கம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல அவர் சரியான முறையில நடக்க இல்ல. எனவே எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்கிறாங்க, பசியில் இருந்ததும் தாகத்தில் இருந்ததும் மட்டும் தான் இந்த லாபமும் இல்லை. கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய விஷயத்தில் அல்லாஹ் எப்படி பேசுறான்? எத்தனையோ பேர் ஹஜ் செய்றாங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சத்தமா சொல்றாங்க. அல்லாஹ்விடத்தில் இருந்த அந்த லப்பைக் உண்மையான அல்லாஹ்வுடைய அச்சத்தோட உள்ளம் சம்பந்தப்பட்ட இபாதத்தோட அந்த ஹஜ் நடக்கல்லாட்டி வானத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? லா லப்பைக் வலா சஅதைக், உன்ன லப்பைக் கபூல் இல்ல. கண்ணியமானவர்களே, எனவே எங்கட இபாதத்தை அல்லாஹ் ரெண்டு வகையாக வச்சுக்கிறான். ஒன்று வெளிரங்கமான இபாதத், உடல் சம்பந்தப்பட்டது. இன்னொன்று இது உள்ரங்கமான இபாதத், இது உள்ளம் சம்பந்தப்பட்டது. கண்ணியமானவர்களே, எனவே நானும் நீங்களும் ஒரு கேள்வி எங்களுக்கு கேட்கணும். என்னுடைய இபாதத் உள்ளம் சம்பந்தப்பட்ட இபாதத்தோட சரியான முறையில கனெக்ஷன் இருக்குதான்? உதாரணம் சொல்றேன். ஹஜ்ஜுடைய காலம் வந்துச்சு, ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு போனா, ஊர்ல இருக்கிற நாங்க குர்பானியுடைய அமல செஞ்சோம் பெருநாளுடைய நாள். உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க, அல்லாஹ் ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு போனது எங்க நாட்டுல ஒரு சாதாரண ரேட் ஒன்று பார்த்தா 17 லட்சம் 18 லட்சம் 25 லட்சம் வரம் காட்டி ஹஜ்ஜிக்கு போனாங்க, செலவழிச்சு. கிட்டத்தட்ட 300-350 பேர் ஹஜ்ஜுடைய அமல செஞ்சாங்கன்னு வைங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஹஜ்ஜிக்கு போன ஹாஜிகளுடைய எல்லா பணத்தையும் சேர்த்து எங்கட நாட்டுல ஒரு இடத்தை எடுத்து நாங்க ஹஜ்ஜுடைய எந்த அமல் நடக்குதோ அந்த அனைத்து அமலையும் எங்கட நாட்டுல இந்த இடத்துல அதே மாதிரி செய்வோம் உண்டு. நாங்க எங்கட புத்திக்கு பட்ட மாதிரி செஞ்சா ஹஜ்ஜி கபூல் ஆகாது. ஏன்? அது எந்த இடத்துல, எந்த நேரத்துல, எந்த முறையில, எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்களோ அந்த முறையில செஞ்சாதான் ஹஜ் நிறைவு. கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. இந்த ஹஜ்ஜுடைய அமலுக்கு ஒருத்தர் போறார், ஷைத்தானுக்கு கல்லடிக்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல வச்சு அவர் கல்ல தூக்கி அடிக்கிற ஒரு மெத்தட் சொல்லிக்குது. இந்த முறையில தான் அடிக்கணும், இந்த சைஸ் கல்லு தான் எடுக்கணும், இந்த இடத்துல வச்சு இப்படித்தான் அடிக்கணும். கண்ணியமானவர்களே, ஒருத்தர் ஷைத்தானுக்கு கல்லடிக்கிற இடத்துல போய் யோசிக்கிறாரு, நான் ஷைத்தானுக்கு தானே கல்லடிக்கிறேன், கால போட்டுக்கிற ஸ்லீப்பரை தூக்கி அடிக்கிறார். அப்படி இல்ல, பெரிய கடவுள் பாதி கல்லுகளை தூக்கி போய் அடிக்கிறார். சில நேரம் ஹஜ்ஜு பாத்தில் ஆகிடும். ஏன்? புத்திக்கு பட்ட மாதிரி செய்யறதல்ல எங்க இஸ்லாம். எந்த முறையில செய்யணும் என்று படிச்சு தந்திக்குதோ அந்த முறையில நிறைவேற்றது தான் எங்க தீனுல் இஸ்லாம். கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, அதனால தான் உலமாக்கள் எழுதுறாங்க, எந்த அமல எப்படி செஞ்சா அல்லாஹ் பொருந்தி கொள்வானோ, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அந்த அமல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த முறையில செய்யறது தான் தீனுல் இஸ்லாம். குர்பானியுடைய அமல பாருங்க, ஒரே நாட்கள் 3 நாட்கள், அந்த நாட்களுக்குள்ள தான் குர்பானி செய்யணும். எப்படி அறுக்கணும்? கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் ஸலாம் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், பெருநாளுடைய தொழுகையை தொழுங்க, குர்பானியை நிறைவேற்றுங்க. ஊர்ல இருக்கிற கொஞ்சம் பேர் யோசிக்கிறாரு, போன வருஷமும் குர்பான் செஞ்சோம், எங்கட பள்ளியில 20 குர்பானி மிருகங்கள் அறுத்தோம், இதனால் இந்த வருஷம் நாங்க குர்பானி மிருகத்தை அறுக்காம எல்லாட சல்லியை சேர்த்து எங்கட மஹல்லாவுல எங்கட ஏரியால எத்தனை பெண் பிள்ளைகள் வசதி இல்லாம திருமணம் முடிக்க இல்லையோ அவங்க எல்லாட்டையும் திருமணத்தை செஞ்சு வைப்போம்னு புத்திய போட்டு யோசிச்சாருன்னா அவர் பாவியாகிடுவார். ஏன்? எந்த முறையில செய்ய செல்லுதோ அந்த முறையில செஞ்சாதான் எங்கட தீனுல் இஸ்லாம் கபூல். கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, எனவே தான் இபாதத் என்று வரக்கூடிய நேரத்தில் உள்ளம் சம்பந்தப்பட்ட இபாதத்துக்குரியவர்களாக நான் இருக்கிறேன். என்னுடைய புத்திக்கு பட்ட மாதிரி செய்யறதல்ல இபாதத். ஒரு சிஸ்டத்தை தந்திருக்கிறேன், அந்த முறையில என்னுடைய இபாதத்தை நான் மாற்றிக்கொள்றதுக்கு என்ன முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, தொழுகைக்காக வேண்டி வந்து நிற்கிறோம், கடமையான அமல், அதனால தொழுகையை விட இயலா. அந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட தொழுகையாக என்னுடைய தொழுகையை மாற்றிக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யும்?
அங்க எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? தக்பீரை கட்டி தொழுகைக்காக வேண்டி ரெடியாவி நிக்கிறோமே, இந்த தொழுகைக்காக வேண்டி நிக்கிற நேரத்துல ஏண்ட உள்ளத்துல அல்லாஹ் என்ற சிந்தனைய ஆரம்பத்தில் எடுக்கிறதுக்கு கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டுறோம். நண்பர்களே, கண்ணியமானவர்களே, அந்த தக்பீர் தொடக்கத்தில் இருந்து சலாம் கொடுக்கிற வரங்காட்டின் என்னுடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட இபாதத்தாக என்னுடைய இபாதத்திக்குதான். நான் பேசுற விளங்குறைக்கும் நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை செக் பண்ணி பார்ப்போம். கண்ணியமானவர்களே, இந்த தொழுகை இபாதத் என்னிடத்தில் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை அனைத்துமே வெற்றி. உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு மனிதரை பத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பகல்ல தொழுகிறார், இரவுல திருடுறார். பகல்ல இபாதத் செய்றார், இரவுல திருடுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய தொழுகை அவருடைய திருட்டை இல்லாமாக்கும். அவருடைய தொழுகை அவருடைய திருட்டுத்தனத்தை இல்லாமாக்கும். ஏன் காரணம்? தொழுகை சரியான முறையில உள்ளம் சம்பந்தப்பட்ட தொழுகையாக இபாதத்தாக இருந்தால், நண்பர்களே, சகோதரர்களே, எந்த பாவம் எங்களால நடக்குமோ அந்த பாவம் எங்களை அதிலிருந்து தூரமாக்கும். பாருங்க, எங்கட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கட்டளையில மிக மிக முக்கியமான ஒரு பகுதி தான் ஹலாலான வருமானம். ஹலாலான வருமானம். வெளிரங்கத்தில் செல்வந்தராக இருக்கலாம், அழகான ஆடை அணிஞ்சவராக இருக்கலாம், நல்ல லக்ஷரி வாகனத்தில் போறவராக இருக்கலாம், பொறுமதியான வாகனத்தில் போறவராக இருக்கலாம். நண்பர்களே, கண்ணியமானவர்களே, ஆனாலும் இவருடைய இந்த பொறுமதியான சொத்தும் செல்வமும் ஹலாலான முறையில வந்திருந்தா தான், துப்புரவான முறையில வந்திருந்தா தான் அவர் துப்புரவான மனிதர். இல்லாட்டி வெளிரங்கத்தில் செல்வந்தர் சதகா கொடுக்கிறார், ஹதியா கொடுக்கிறார், அள்ளி வாரி நல்ல காரியங்களுக்கு கொடுக்கிறார், இன்கம் ஹராமாக இருக்குது. அவுட் கோயிங் ஹலால் துப்புரவுக்கு போகுது, ஆனா இன்கம் ஹராமாக இருக்குது. உதாரணமா சொல்றேன், ஜம்சம் நீருக்கு தானே ஜம்சம் தண்ணி. இந்த ஜம்சம் நீர் துப்புரவானது, பியூனானது, ஹலாலானது, எத்தனையோ நோய்களுக்கு மருந்து. இந்த ஜம்சம் நீரை ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு இடத்துல போயிட்டு களவாண்டி கொண்டு வாரார். கண்ணியமானவர்களே, ஜம்சம் நீர் நபியுடைய வாயால துப்புரவென்று சொல்லப்பட்ட நீர், எத்தனையோ நோய்களுக்கு மருந்தென்று சொல்லப்பட்ட நீர், திருடி கொண்டு வந்து இவர் பாவிக்கிறாரு, குடிக்கிறாரு. நண்பர்களே, சகோதரர்களே, அவருடைய உடம்புல ஹராமான ஹலாலான துப்புரவான நோய்க்கு ஆஃபியத்தான இந்த நீர் ஹராமான முறையில் உடம்புக்கு போகுது. நபி அவங்க சொன்னாங்க, என்ன தெரியுமா, ஹராமான முறையில வரக்கூடிய இந்த விஷயங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனைக்கு மாத்துமண்டா. அவர் வானத்தின் பக்கம் கையை தூக்கி எவ்வளவு பெரிய சிரமமான நேரத்தில் அல்லாஹ்விடத்துல கேட்டாலும் அல்லாஹ் அவருடைய துஆவை ரத்து செய்றான், அவருடைய துஆவை தட்டி கழிக்கிறான். காரணம் என்ன? ஹலாலான வருமானமாக அவங்களோட உடம்புக்குள்ள அந்த சாமான் போகல். ஹலாலான வருமானமாக ஹலாலான முறையில இன்கம் நடக்கல. எனவே அவருடைய துஆ தட்டி கழிக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் பிரயாணம் செய்றார். பிரயாணத்துடைய நேரத்துல இவர் என்ன செய்யறாரு, இவருடைய வாகனத்தை நிப்பாட்டினாரு, கொஞ்சம் சாஞ்சாரு, எலும்பி பார்க்கிறாரு, வாகனத்தை காணோம். கொண்டு வந்த அவருடைய கையில கொண்டு வந்த அவருடைய பொதி பார்சலும் காணோம். இவர் நடு ரோட்ல நிக்கிறாரு, தலை விரி கோலமாக நிக்கிறாரு. அல்லாஹ்விடத்துல கையை தூக்கி கேட்கிறாரு, யா ரப் யா ரப் யா ரப் என்று அழுகிறார். அல்லாஹ் கேட்கிறான், ஃபமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பஸுஹு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ. அவனுடைய சாப்பாடு ஹராமான முறையில, அவனுடைய குடிப்பானம் ஹராமான முறையில, இவனுடைய உடுப்பு ஹராமான முறையில, எப்படி இவனுடைய துஆவை கபூல் செய்யறது? நான் ஏன் இதை சொல்றேன்டா, கண்ணியமானவர்களே, உள்ளம் சம்பந்தப்பட்ட இபாதத்துல நாங்க பேணுதல் காட்ட இல்லை என்றால், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, உள்ளம் சம்பந்தப்பட்ட இபாதத்துல நானும் நீங்களும் பேணுதல் காட்ட இல்லை என்றால், வெளிரங்கமான இந்த வருமானத்துடைய பேணுதல் வாழ்க்கையில் இல்லாம போய்த்து, வெளிரங்கமான வாழ்க்கையுடைய இந்த பேணுதல் எங்கள்கிட்ட இல்லாம போய்த்திடும். இன்னைக்கு அதிகமான சகோதரர்களை எடுத்து பார்த்தோம் என்றா வட்டியுடைய விஷயத்துல கணக்கில்லாம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்.
அவங்க ஈடுபட்டிக்கிறாங்க தானே, இவங்க இந்த சல்லிக்காரன் ஈடுபட்டிக்கிறார் தானே, இவர்கிட்ட வாகனம் இப்படித்தானே கொண்டு இருக்குது. அதனால இதெல்லாம் பெருசா அலட்டி கொள்ள தேவையில்லை என்று புத்தி பேசுது. ஆனா தீனுல் இஸ்லாம் செல்லுது, உங்களோட புத்திக்கு பட்ட மாதிரி பின்பற்றதல்ல தீனுல் இஸ்லாம். எந்த அமலை எப்படி செஞ்சா அல்லாஹ்ட பொருத்தம் கிடைக்குமோ அந்த முறையில செய்யறது தான் தீனுல் இஸ்லாம். நானும் நீங்களும் உள்ளத்துல கைய வச்சு பார்ப்போம். என்னுடைய வாழ்நாள்ல ஹராமான தொடர்புள்ள வட்டியோ அல்லது ஏமாற்றமோ அல்லது அநியாயமோ சம்பந்தப்பட்ட வருமானமாக என்னுடைய வருமானம் இருக்குதா? கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு வட்டியுடைய விஷயத்தை பயங்கரமாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. கண்ணை பெற்றெடுத்த தாயோட தான் 33 தடவைகள் தவறான விதத்தில் ஈடுபட்டால் எவ்வளவு பயங்கரமான கேவலமோ பாவமோ, இதை விட பயங்கரமான கேவலமும் பாவமும் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பயங்கரமானதுன்னா, ரப்பு கூப்பிடுறான், என்னோட யுத்தம் செய்ய தயாரா? யாரு? படைச்ச அல்லாஹ் சொல்றான், நீ வட்டியின் பக்கம் உன்னுடைய கையை வச்சா என்றா என்னோட யுத்தம் செய்யறதுக்கு தயாரா? கண்ணியமானவர்களே, எனவே ஆக முக்கியமான பகுதி, நிறைய முஸ்லீம்கள் ஹலாலான வருமானத்துடைய விஷயத்துல பேணுதல் குறைஞ்ச காலமாக பைத்துக் கொண்டீங்க. நாங்க எங்க உள்ளத்துல கையை வச்சு கேட்போம். மஜ்மால 1000 பேர் இருந்தாலும் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன்னு ஒரு கேள்வி எங்கள்கிட்ட வரும். என்னுடைய வருமானத்துல ஹராம் கலக்குதா இல்லையா? புத்திக்கு பட்ட மாதிரி வியாபாரம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, வியாபாரத்தை ஹலாலாக்கினோம், வட்டியை ஹராமாக்கினோம். கிட்டத்தட்ட ஒரு சகோதரர் பாவம், அவர் செல்றாரு, நான் ஒரு முஸ்லிம் நபரை நம்பி ஒரு வியாபார பொருளை போட்டோம். வெளிரங்கத்துல பார்த்தா அழகான தோற்றம், முஸ்லிம் என்ற தோற்றம். எவ்வளவு? கிட்டத்தட்ட 60 கோடி. 5 கோடி 6 கோடி அல்ல, 60 கோடி நம்பி வியாபார பொருளை கொண்டு கொடுத்தோம். பல வருஷமாக 2 கோடி 3 கோடியோட வியாபாரம் நடந்துச்சு. 60 கோடி பணத்தல்ல, பணத்துக்கு அதாவது பொருள் கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு அதாவது பொருளை கொண்டு கொடுத்தோம். இன்று வரங்காட்டி எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. கண்ணியமானவர்களே, வியாபாரம் நடக்குது, ஏமாத்து வியாபாரமா? தொழில் நடக்குது, அந்த தொழில அநியாயத்தை நாடி தொழில் செய்யறோமா? என்னோட உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான், எங்கட உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு உணர்த்தினாங்க, விளங்கப்படுத்தினாங்க. ஒரு மனிதனுடைய ஜனாசா மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டால் அந்த ஜனாசாவை எல்லா அமல்களையும் நிறைவேற்ற நான் தயார். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல புறப்பாடு நடந்தால் அவருடைய ஜனாசாக்கு நான் நெருங்க ரெடி இல்லை. அவர் யாரு? கடனாளி, ஏமாத்தி வியாபாரம் செஞ்சவர். அவர் கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காம அவர் என்ன செய்யறாரு? ஏமாற்று முறையில நடக்கிறார். ஏன்? ஹராமான வருமானம் அது. நண்பர்களே, சகோதரர்களே, கடன் எடுத்து கடன் கொடுத்ததுக்கே நபியும் இவ்வளவு தூரத்துக்கு ஜனாசாவை தொழுவிக்க மாட்டேன் என்று பேசுறதாக இருந்தா நானும் நீங்களும் யோசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில உள்ளம் சம்பந்தப்பட்ட இபாதத்துல நாங்க பேணுதல் காட்ட இல்லை என்றால், எந்த பாவத்துல எங்களை கொண்டு போய்த்து ஷைத்தான் சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்யறானோ அந்த பாவத்துல நானும் நீங்களும் மாட்டிக்கிறோமா? இதிலிருந்து தப்புறதுக்கு வழிகள் தேடுதான். சும்மா கண்ட கிண்டவங்க எல்லாம் நம்பி எங்கட பணத்தை கொடுத்து எங்கட வசதியை அதாவது செல்வத்தை கொடுத்து நிறைய பேர் இன்னைக்கு பல நோய்கள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறான். வியாபாரத்தை அல்லாஹ் லேசாக்கிக்கிறான், பாரமாக்க இல்லை. ஏன் காரணம்? எங்களுக்கு எழுதின ரிஸ்க்ல நம்பிக்கை இருந்தால் சின்ன ஒரு முயற்சியில் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வரும். நண்பர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் உலகத்துடைய விஷயத்துல மிச்சம் பாடுபடல, தீனுடைய விஷயத்துல முயற்சி செஞ்சாங்க, இல்முடைய விஷயத்துல முயற்சி செஞ்சாங்க, கல்புடைய உள்ளத்துடைய வெளிச்சத்துக்கு முயற்சி செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு யார்? நபியுடைய மருமகன், கோடீஸ்வரர் அல்ல, சாதாரணமான ஆள். தஹஜ்ஜத்ல எழும்புவாரு, எழும்பி அவங்க தொழுகையில அழத் தொடங்குவார். அவங்களோட மாணவன் லிரார் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஏண்ட உஸ்தாத தஹஜ்ஜத்துடைய நேரத்துல நான் பார்த்திருக்கிறேன், காபிதன் இலா லிஹ்யதி, தாடியை இப்படி பிடிச்சு கொள்வார். யதமல்மலு தமல்முல சலீம், ஒத்தர பாம்பு கடிச்சா அந்த பாம்பு கடிச்ச வருத்தத்தால தடமாறத போல தடமாறிக்கொண்டு அழுவார், ஆஹ் 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 என்று கத்துவாரு.
சொல்லுவாங்களாம், கட்டி சாதகம் குறைஞ்சிக்குது, சொர்க்கத்துடைய பாதை தூரமாய்க்குது, சொர்க்கத்துடைய பாதை இருட்டாய்க்குது என்று அழுவாங்களாம். யா பைதா யா சஃப்ரா, தங்க நாணயங்களே, வெள்ளி நாணயங்களே, ஹுர்ரி கைரி, என்ன வந்து ஏமாத்துறதுக்கு பதிலாக நீ போயிட்டு வேற யாரையாவது ஏமாத்திடு. கூலி தொழில் செய்றவர். ஏன் தெரியுமா? உலகத்துடைய விஷயங்கள் என்ன வந்து ஏமாத்திடப்படாது, ஏன்னா உள்ளத்துடைய இபாதத்தை பாவமான காரியம் இருட்டாக்கிடப்படாது என்று பயந்தான். சிறந்த மனிதர், உயர்ந்த மனிதர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு. அவங்களோட அழுகைய பத்தி கிதாபுகள்ல எழுதிக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாக்கள் கொண்டு போறதை கண்டான். அப்படி இல்லாட்டி இரவுடைய நேரத்துல தஹஜ்ஜுத்ல எழும்பினா அவங்க அழுவாங்களாம், கைஃப ஹாலி யா இலாஹி, என்னுடைய ரப்பே, ஏண்ட முடிவு, ஏண்ட சக்கராத், ஏண்ட இறுதி நேரம் எப்படி இருக்குதோ தெரியாது. லைஸ லீ கைருல் அமல், ரப்பே என்னிடத்தில் எந்த நலவான அமல்களும் இல்லாம இருக்குது. சூஉ அஃஆலி கஸீர், கெட்ட விஷயம், பாவமான காரியம் நிறைஞ்சிக்குது. யா அல்லாஹ், ஸாத்து தாஅத்தி கலீல், உனக்கு வழிபட்டதுல நான் மிகப்பெரிய பலகீனம் உடையவனாயிருக்கிறேன் யா அல்லாஹ் அழுவாங்க. கண்ணியமானவர்களே, எங்கள்கிட்டையும் கொஞ்சம் உள்ளத்துடைய இபாதத்துல நான் சரியாயிருக்கிறேனா, இன்னும் எங்களை விளங்குறது செல்றதா இருந்தா என்னுடைய இஹ்லாஸ் சீராக இருக்கிறா. நான் எதற்காக வேண்டி உலகத்துல வாழ்றேன்? என் உம்மக்கு ஒரு ஹதியா கொடுத்தாலும், என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி செஞ்சாலும், என்னுடைய சொந்தத்துக்கு உதவி செஞ்சாலும் நான் ரப்பாகிய அல்லாஹ்வுக்காக செய்றேன். ஒருத்தர் காபத்துல்லாஹ்க்கு முன்னால போறார், போயிட்டு காபத்துல்லாஹ் கிட்ட தொழுகிறார். அவர் தொழுகிற நியத் சரியில்லாட்டி அந்த இபாதத் அவருக்கு மாற்றமாக மாறும். ஒருத்தர் நினைக்கிறார் காபத்துல்லாஹ்வை வணங்குறேன், எதை காபத்துல்லாஹ் வணங்குறேன், ஷிர்க் செஞ்சவராக மாறிடுவார். நான் சொல்றதை சரியா விளங்கிக் கொள்ளுங்க. காபத்துல்லாஹ் கிட்ட போயிட்டு தொழுகிறது காபத்துல்லாஹ்வை அல்ல, அந்த காபாவுடைய ரப்பத்தான் நான் வணங்குறேன். இந்த மாதிரி கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தந்திக்கிற அமல்கள் இபாதத்கள் இருக்குது, இது லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக என்ற உள்ளம் படைச்சதாக, உள்ளம் சம்பந்தப்பட்ட இபாதத்தாக மாறும். இதை பத்தி கொஞ்சம் நேரம் கொடுத்து படிக்கணும், உலமாக்களை சந்திக்கணும், நேரம் கொடுக்கணும். என்னுடைய உள்ளம் அல்லாஹ்வோட தொடர்பாகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? கண்ணியமானவர்கள், இப்படிப்பட்ட வாழ்க்கைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நேரம் எடுத்து மஸ்ஜிதோட தொடர்பாக்கி படிச்சு கொடுத்தான். நேரம் எடுத்து மஸ்ஜிதோட தொடர்பாக்கி படிச்சு கொடுத்தான். எலும்பி போக்கல்ல அவங்களோட ஈமான பத்தி அவங்க சொல்றாங்க. ஒரு சஹாபி பள்ளியில தூங்கினாரு, எழுப்பாற்ற நேரத்துல எலும்புறாரு. எலும்பின உடனே கேட்டான், கைஃப அஸ்பஹ்த யா ஹாரிஸா, ஹாரிஸாவே காலை நேரத்தை எப்படி அடைஞ்சு கொண்டீங்க? அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், ஒரு ஹக்கான உண்மையான முஃமினான நிலைமையில காலை பொழுது அடைஞ்சு கொண்டேன். நபி அவங்க கேக்குறாங்க, இன்ன லிகுல்லி கௌலின் ஹகீகா வமா ஹகீகத்து கௌலிக யா ஹாரிஸ், ஹாரிஸாவே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு யதார்த்தம் உள்ரங்கம் இருக்குது. நீங்க ஹக்கான முஃமின் என்று சொல்றீங்க, அந்த வார்த்தையுடைய உள்ரங்கம் என்ன என்று கேக்குறான். அஸத்து அனி துன்யா யா ரசூலல்லாஹ், ஏண்ட உள்ளத்துல உலகத்துடைய மோகம், உலகத்துடைய ஆசை, உலகத்துடைய இன்பம் கலட்டப்பட்டது எனக்கு விளங்குது யா ரசூலல்லாஹ். என்னுடைய வலது புறத்துல சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துடைய இன்பத்தை யதஸாவரூன் அனுபவிக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நரகத்துல நரகவாதிகள் நரகத்துடைய வேதனையை என்னுடைய இடது புறத்துல நான் பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு விளங்குது யா ரசூலல்லாஹ். வகஅன்னி அன்துரு இலா அர்ஷி ரப், என்னுடைய ரப்புடைய அர்ஷின் பக்கம் நான் பார்த்து கொண்டிருக்கிறத போல இருக்குது யா ரசூலல்லாஹ். நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? யா ஹாரிஸா அரஃப்த ஃபல்சம், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. என்ன தெரியுமா? ஹாரிஸா அரஃப்த ஃபல்சம், விஷயத்தை விளங்கி கொண்டுட்டீங்க, பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. எங்கிருந்து வந்த வெளிச்சம்? நரகம் காணுது, சுவர்க்கம் காணுது, ரப்புடைய அர்ஷ பார்த்து கொண்டிருக்கிறத போல கீக்குது என்று சொல்றதுக்கு எங்கிருந்து வந்தது? நானும் அதே ரப்பத்தான் வணங்குறோம், நீங்களும் அதே ரப்பத்தான் வணங்குறோம். எங்களுடைய ஈமானுடைய வெளிச்சம், தூய்மை, சுத்தம் அது கல்புடைய இபாதத்தால கிடைக்கும். கண்ணியமானவர்களே, அதுக்கு பொறுமதியான ஒரு நேரம் ஜிக்ருக்குரிய நேரமாக நாங்க டைம் எடுக்கும். ஜிக்ருக்குரிய நேரமாக எங்களோட உள்ளத்தை டைம் எடுத்து செய்யணும். ஜும்மா முடிஞ்சாலே ஈக்கில ஓடணும்.
கொஞ்ச நேரம் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால அல்லாஹ்வோட கனெக்ஷன் ஆகிற உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபியும் சொன்னாங்க, எல்லாத்த விடவும் பொறுமதியான ஒரு அமல், எந்த மனிதனாலையும் அந்த நாள் அந்த நன்மை அடைய முடியாத ஒரு அமல். ஃபர்தான தொழுகை தொழுததுக்கு பின்னால அதே இடத்துல உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை இதை ஓதுற மனிதன் இருக்கிறானே, இவரை போல அன்றைய நாள் சிறந்த அமல் செய்யறதுக்கு ஏலா. இவருக்கு முன்னுக்கு போகல யாருக்கும். நிறைய பேர் டைம் இல்லை. அதனால கண்ணியமானவர்கள், என்னோட உள்ளத்துடைய இபாதத்தை சீராக்குவோம். உள்ளத்துடைய இபாதத் சீரானா வெளிரங்கமான எத்தனையோ அமல்கள் சீராகும். என்னோட வருமானம் ஹராமான வருமானத்தில் அல்லாஹ் துப்புரவாக்கி ஹலாலான வருமானத்தை தருவான். எங்களோட கல்பு வெளிச்சமாகிறதுக்கு நபி எங்க படிச்சு தந்த ஒரு அமல் ஜிக்ருடைய அமல். சொன்ன 3 விஷயம்: என்னோட உள்ளம் சம்பந்தப்பட்ட இபாதத், 2வது ஹலாலான வருமானம், 3வது இந்த உள்ளம் வெளிச்சமாகிறதுக்கு ஜிக்ருடைய அமல். இப்படிப்பட்ட நல்ல அமல்களின் பக்கம் என்னோட நேரங்களை திருப்பக்கூடிய சாலிஹானவர்கள் கூட்டத்தில் ரபுல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. யாழ்லா என்னோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா, என்னோட உம்மா வாப்பட பாவத்தை மன்னிச்சிடியா அல்லா, என்னோட உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா, என்னோட கண்களை காதுகளை நாவுகளை உள்ளங்களை ஹராத்திலிருந்து பாதுகாத்திரியா அல்லா, வட்டியிலிருந்து பாதுகாத்திரியா அல்லா, விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்திரியா அல்லா, தவறான வழிநடத்தக்கூடிய நண்பர்களை விட்டும் பாதுகாத்திரியா அல்லா, என்னோட பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கி தந்திரியா அல்லா, ஈமானுடைய வெளிச்சமுள்ள கல்புகளாக உள்ளங்களாக எங்களோட உள்ளங்களை மாத்தி தந்திரியா அல்லா. யாரோட பேசினா கதைச்சா பலவினா எங்களோட கல்புல ஈமான் கொடுமோ அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய சுஹ்பத்தை எங்களோட வாழ்க்கையில தந்திரியா அல்லா. உலமாக்களுடைய தொடர்பை தந்திரியா அல்லா. இபாதத்துல இன்பத்தை தந்திரியா அல்லா. எங்களோட வருமானத்துல ரகசியமான சதகாக்கள் அதிகமாக செய்யக்கூடிய நசீபை தந்திரியா அல்லா. உடைய மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் தீனுடைய ஏனைய நல்ல காரியங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய உள்ளங்களை தந்திரியா அல்லா. எங்களோட மௌத்த சிறந்த நிலைமையில ஆக்கிறியா அல்லா. எந்த நிலைமையில மௌத்து கடிச்சு அவனுடைய ரிதா பொருத்தம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட அழகான மௌத்துகளை தாயா அல்லா. மௌத்துக்கு முன்னால கபூலியத்துடைய தௌபாவை தந்திரியா அல்லா. எட மௌத்துடைய நாள் எங்களுக்கு பெருநாளுடைய நாளாக ஆக்கிறியா அல்லா. என் உடம்பிலிருந்து உயிர் போற நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை என் நாவிலிருந்து வெளியாக்கிறியா அல்லா. என் துஆக்களை கபூல் செஞ்சு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.